ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மஞ்சள் பூசணிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு பூசணிக்காய் இருக்குது. இதில் நம்ம பாதி எடுத்துக்கலாம், கட் பண்ணி பாதி எடுத்துக்கலாம். பாதி செஞ்சாலே போதும். பாருங்கள், பாதி. இதை வந்து இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த 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 சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கின்னு இந்த வேர்க்கடலையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா உளுந்து கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 பூண்டு முழுசாக நான் நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். இதை எண்ணெயிலே போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும் எண்ணெயில் போட்டாக்க. இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கலாம் பூண்டு. இப்போ வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2, ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா ஒரு 4-5 இதை சேர்த்து நல்லா வதக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணுறதில்ல. தக்காளி வந்து போட்டால் நல்லா இருக்காது. பாருங்கள், தக்காளி இது வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சு பூசணிக்காயை போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது வந்து வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இந்த குழம்பு மிளகாய்த்தூள் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். வெறும் மிளகாய்த்தூள் போட்டால் அவ்வளோ டேஸ்ட் வராது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு. இப்போ ஒரு மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் வந்து தானே பார்த்துக்கோங்க. காய் வந்துங்க தான் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட வேகணும் காய். நம்ம அப்படியே இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு பார்க்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் வந்துடுச்சான்னு பார்க்கலாம். பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை வறுத்தும் இல்லை, அது பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். இதை போட்டுக்கலாம். இதை இந்த வேர்க்கடலை பவுட்ரு போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும், இறக்கிடலாம். இதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்குறது. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு.
பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.